ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீசன் 7லாம் எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக இருந்துட்டு மற்றவங்க போஸ்ட் பண்ணுறதை மட்டும் பார்த்துட்டே இருந்தால் இன்னும் டைம் இருக்குது. மறக்காமல் டெய்லி நம்ம ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து உங்களோட டயட் எப்படி போயிட்டுருக்கு, உங்களோட ஒர்க் அவுட் எப்படி போயிட்டுருக்கு, உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி எப்படி போயிட்டுருக்குன்னு மறக்காமல் போஸ்ட் பண்ணி எல்லோரையும் மோட்டிவேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் மற்றவங்க என்ன போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் சீசன் 8 சீக்கிரமே வரப்போகுது. அதுக்கான ரெசிபீஸ் வீடியோஸ் எல்லாமே தயாராகிட்டுருக்கு. ஸோ இப்போலேருந்து இந்த ப்ராக்டிஸ் ஆரம்பிங்க. டயட் ஒர்க் அவுட் இன்ஃபர்மேஷன் போஸ்ட் பண்ணி எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுற பழக்கத்தை இப்போலேருந்து ஆரம்பிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டே எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தான். நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து நாக்கில் வந்து ஸ்வீட்டுங்கிற டேஸ்ட்டே படக்கூடாது அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டே கொஞ்சமாக நம்ம மைண்டு ட்ரிக் பண்ணியே இன்னும் நம்ம வெயிட் லாஸ் பயணத்தை வந்து தொடங்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற 2 ரெசிபி வந்து சூப்பர் ஃபில்லிங் ஆகிருக்கும் உங்களுக்கு. அண்ட் எந்த கில்ட்டுமே இல்லாமல் நீங்கள் சாப்பிடலாம். அதே சமயம் ஸ்வீட் சாப்பிட்டோம், அந்த இன்சுலின் ஏற்றினோம் அப்படிங்கிற டென்ஷனே இல்லாமல் அழகாக கீட்டோ வெர்ஷன் ஆஃப் இல்லை லோ கார்ப் வெர்ஷன் எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். கீட்டோ ஒரு லோ கார்ப் வெர்ஷன் ஆஃப் இந்த 2 ரெசிபியை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து உங்களோட வெயிட் லாஸ் பயணத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ வேணுமோ நீங்கள் வந்து அதை பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும்போது நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ், அந்த ஸ்வீட் டூத் வந்து அந்த சென்சேஷன் வந்து அடங்கி போயிடுது. அண்ட் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியும். ஸோ வாங்க அந்த 2 ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். இப்போது இந்த கீட்டோ அல்வாவுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஃப்ளார். ஆனால் நான் வந்து ஆல்மண்ட் ஃப்ளார் ஒரு 1/2 கப், கோக்னட் ஃப்ளார் ஒரு 1/2 கப் எடுத்துக்க போகிறேன். எனக்கு ஆல்மண்ட் ஃப்ளாரில் நமக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடைக்கிறது, கோக்னட் ஃப்ளாரில் நமக்கு தேவையான ஹெல்த்தி ஃபேட்ஸ் கிடைக்கிறது. இது ரெண்டுமே நம்மளை ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ முதல்ல தவாவில் ஒரு 1/4 கப் நெய்யை வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறேன். அது சூடு ஆனதுக்கப்புறம் முதல்ல ஆல்மண்ட் ஃப்ளார் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கோக்னட் ஃப்ளார் போட்டு கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணுறேன் அந்த 2 ஃப்ளாரையும். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணீர், தேவையான அளவு இந்த தண்ணீரை ஆட் பண்ணி அண்ட் இந்த 2 ஃப்ளாரையும் வந்து குக் ஆகிற அளவு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அந்த தண்ணியிலே வேக விடுறேன். அது நல்லா வெந்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக காடமம், அதாவது ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டில் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் ஸ்வீட்னர். இது பேர் மாங்க் ஃப்ரூட் ஸ்வீட்னர். இது ஆக்சுவலி வந்து எரித்ரிட்டாவில் பேஸ் பண்ணியிருக்கு. இது ரொம்ப ரொம்ப நேச்சுரல் ஆன விதத்தில் ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப சேஃப் ஸ்வீட்னர். நான் பல மாதங்களாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல். அதனால தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இது கம்ப்ளீட்லி நான் ஸ்பான்சர்ட் வீடியோ. என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட்டுங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட்டில் வந்து இந்த ஸ்வீட்னர் வந்து தேவையான அளவு ஒரு 1/2 கப் ஆல்மண்ட் ஃப்ளார், 1/2 கப் கோகனட் ஃப்ளார் எடுத்திங்கன்னா ஒரு 1 கப் அந்த மாதிரி ஸ்வீட்னர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். 3/4 கப் ஆட் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்வீட் உங்களுக்கு போடுறதா இன்னொரு 1/4 கப் ஆட் பண்ணி மொத்தம் அப் டு 1 கப் ஸ்வீட்னர் நீங்கள் ஆட் பண்ணி தேவையான பதத்துக்கு, அந்த அல்வா பதத்துக்கு நீங்கள் வந்து வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் எடுத்துடலாம். ஸோ நம்ம சுவையான கீட்டோ அல்வா முற்றிலும் கில்ட்டே இல்லாமல் நீங்கள் சாப்பிடலாம். இதில் இருக்கிறது எல்லாமே ஹெல்த்தி ஃபேட்ஸ் தான். ஆஃப்கோர்ஸ் இந்த ஃபுல் அல்வா, இந்த ஃபுல் குவான்டிட்டியும் நீங்கள் ஒரே நாளில் சாப்பிட போகிறதில்ல. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 3-4 நாள் கூடயும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் சாப்பிடலாம். அண்ட் சொன்ன மாதிரி இதில் வந்து ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஆல்மண்ட் ஃப்ளார் ஆகட்டும், கோகனட் ஃப்ளார் ஆகட்டும், கீ ஆகட்டும். நம்ம ஸ்வீட்னரில் 0 கேலரிஸ் இருக்குது. ஸோ இதில் வர எல்லா இன்க்ரீடியன்ஸும் உங்களுக்கு வந்து சேஃபாக உங்களோட ஹெல்த்துக்கு தேவையான, உங்களோட டயட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் தான். அதனால இது மாதிரி நீங்கள் பண்ணி வச்சு 2-3 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ஸோ அதுதான் நம்மளோட கீட்டோ அல்வா ரெசிபி. செகண்ட் ரெசிபி கீட்டோ பாயசம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி, 2 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். எனக்கு இது குக்கிங் எதுவுமே இன்வால்வ் இல்லை. ஸோ இதுக்கு முக்கியமாக துருவின தேங்காய் கொஞ்சம் வேணும், சியா சீட்ஸ் கொஞ்சம் வேணும், தேங்காய் பால் வேணும். எனக்கு வந்து டின்னில் இந்த மாதிரி கிடைக்கிறது டேஸ்ட் ஆஃப் தாய்ங்கிற பிராண்ட், அதான் அதை நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஸ்வீட்னர் நான் இங்கே வந்து ஸ்ப்ளெண்டாக காமிச்சிருக்கேன். பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாங் ஃப்ரூட் ஸ்வீட்னர் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை ஸ்ப்ளெண்டா, எதுனாலும் உங்களுக்கு எந்த ஸ்வீட்னர் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ இந்த 2 ஸ்வீட்னர் நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு மிகவும் தேவையான ஏலக்காய், அந்த பாயசத்துக்கு ஏலக்காய் இல்லாமல் முடியுமா. ஸோ இந்த கோகனட் மில்க்கை வந்து நான் வந்து டின்லேருந்து ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூவுறேன்னா. அப்புறம் என்னோடய ஸ்வீட்னரையும் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டில் 1 to 2 tablespoons chia seeds ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் துருவின கோகனட் எவ்வளோ வேணுமோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துலேயுமே ஹெல்த்தி ஃபேட் தான் இருக்குது. நம்ம பார்த்தோம் சியா சீட்ஸில் வந்து omega 3 நிறையா இருக்குது. அண்ட் கோகனட் மில்க் ஆகட்டும், கோகனட் அந்த துருவின தேங்காய் ஆகட்டும், இது எல்லாத்துலேயும் ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஸ்ப்ளெண்டா மூலமாக இந்த ஸ்வீட்னஸும் உங்களுக்கு கிடைக்குது. இதுவுமே முற்றிலுமே கில்ட்டே இல்லாமல் நீங்கள் வந்து சாப்பிடலாம். இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், இல்லை டெசர்ட்டுக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சமயத்தில் இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் வருதோ இதை நீங்கள் சாப்பிடும்போது ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் சியா சீட்ஸில் அந்த ப்ரோட்டீன் உங்களுக்கு இருக்கிறதுனால இது 2 காம்பினேஷன், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் காம்பினேஷன் ப்ளஸ் இந்த ஸ்வீட்னஸ் இந்த ஸ்ப்ளெண்டா மூலமாக வரதுனால உங்களோட டேஸ்ட் பட்ஸ் முற்றிலும் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அந்த ஸ்வீட் கிரேவிங்கே போயிடும். அந்த கிரேவிங் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் ரெடியாக பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்டு முடிச்சப்பறம் கில்ட்டே இருக்காது. அப்பாடா நம்ம நல்ல சாய்ஸ் தான் பண்ணியிருக்கோம், ஹெல்த்தி சாய்ஸ் தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடையே நீங்கள் வந்து அந்த டே ஃபுல்லாக நீங்கள் இருக்கலாம். ஸோ இந்த 2 ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணும்போது தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கேன். வாழ்த்துக்கள். சீக்கிரம் பார்க்கலாம். பாய்.